ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மைக்குரிய சம்பந்தமாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் காம உணர்ச்சிகள் தாம்பத்தியத்தில் உள்ள குறைபாடுகள் சம்பந்தமாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பல். இன்றைக்கி ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது இந்த மூலிகை ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருந்துருக்க பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நம்ம நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி வச்சோம்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நேரடியான ஒரு ஹெர்பலை நம்ம கண்டுபிடிச்சி அதை எடுத்து அதை சாப்பிட்டோம்னா அதனுடைய பலனே பல மடங்காக உள்ளதாக இருக்கும். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கோக்ஸுரா பிளான்ட்டை பற்றி நேரடி ஒரு டெமோ வீடியோ. சரிங்களா? அது எப்படி அமைப்பு, என்ன மாதிரி படர்ந்துருக்கு, நீங்கள் எப்படிலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹெர்பல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோக்ஸுரா அப்படின்னு சொல்லக்கூடிய நெருஞ்சில் முள்ளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெருஞ்சில் முள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழில் நிறைய பேரில் அழைக்கப்படுது. யானை வணங்கி, திரிதண்டம், ஆமாம், கோக்ஸுரம், ஆமாம், அதே மாதிரி சூக்ஷ்மக்ஸுரம், அது சின்ன முள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பல்வேறு பேர்களை அழைக்கப்படுகிறது. திரிதண்டம்னா அந்த முள் இருக்கிற பற்றி சொல்கிறது. அதே நேரம் யானை வணங்கி அப்படிங்கிற மாதிரி பேர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த முள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா யானையோடைய பாதத்தை தொலைச்சிட்டு அதற்கு கொஞ்சம் வலியும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறனால அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முள் குத்தின உடனே தனது காலை முன்னோக்கி இழுத்து அல்லது பின்னோக்கி இழுத்து அதை எடுத்து முயற்சி பண்ண பார்க்கும். அப்போ அது ஒரு பணியக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால யானை வணங்கி அப்படிங்கிற பேரில் இது அழைக்கப்பட்டுச்சு. சரி, இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உள்ள அறிவியல் அறிஞர்களுடைய கூற்று பிரகாரம் இது என்ன ஃபேமிலி, என்ன இனம், அது எல்லாத்தையும் இந்த இதில் பார்த்துருவோம். சரிங்களா? இது சைக்கோபிலேசிய ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பேரினத்தில் வருது. ட்ரிபுலஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர்லையும், அதாவது இன்னொரு துணை பேரிலையும் வளைக்கப்படுது. இனம், பேரினம், சிற்றினம் சொல்கிற மாதிரி அது இனம் சைக்கோபிலேசிங்கிற ஒரு இனத்தில் வருது. பேரினத்தை ட்ரிபுலஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வருது. சிற்றினமாக டெரிஸ்டாரிஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் இது அழைக்கப்படுது. இதிலேருந்து இது 3லேருந்து 5 சென்டிமீட்டர் உயரந்தாங்க வளரும். படர் வகையான ஒரு தாவரம். அதாவது மாதிரி இலையில் மாற்றி மாற்றி நேராக அமையக்கூடிய இலை அமைப்புகள் இருக்குது. அதில் நம்ம பார்க்கணும். இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே இருக்கும், ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஒன்று இதில் கீழே இருக்கும், சில இதில் விதைகள் கீழே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் அமைப்பில் படர்ந்து செல்லக்கூடிய ஒரு தாவரம். சரிங்களா? இது பூக்கும் இனத்தை சார்ந்தது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அழகான மஞ்சள் நிற பூக்கள் சிறிய அளவில் பூத்து கொண்டு நன்றாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இதில் இது காணப்படுது. சரிங்களா? இந்த இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா மழை பெய்யக்கூடிய இடங்களில் க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. சில நேரம் அதை கலெக்ட் பண்ணி அதை ட்ரைடு ஹெர்பல் ஆக்கி தான் அன்றைக்கி ஃபார்மசூட்டிக்கலில் அதை விற்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான சில நெறிமுறைகளை கையாளத்தான் வேணும். ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்னென்னு கேட்டிங்கன்னா யாரும் வளர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்க்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா
நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இதனுடைய முள் வந்து சில இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்க வைக்கும். அதனால் அது வந்து இந்த மாதிரி ஹெர்பல் கலெக்டர்ஸ்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அங்கங்கே இந்த மாதிரி கிடக்கிறதுல உள்ளதெல்லாம் வந்து பிடுங்கி அதை வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து காய போட்டு கொண்டு வருவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். சரிங்களா? மருத்துவ குணங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே காணப்படும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உள்ள இதில் லைவ் ஹெர்பலில் நம்ம எடுத்துட்டோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து இது பலன் கொடுக்கும். அது 20% தான் பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா இது 100க்கு 100%. நம்ம ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும், பார்மசூட்டிக்கல் முடிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அதில் நம்ம சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு சுரச, கல்ப, ஹீம, பண்ட அந்த மாதிரியான ஒரு 5 வகையான கல்கம் இந்த மாதிரியான இதில் வந்து மூலிகை அதாவது பார்மசூட்டிக்கல் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இடத்தை பறிக்கக்கூடியது வந்து சுரசம். அதுலேயும் ஏக மூலிகை பிரயோகங்கள் வந்து நிறையா சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இதில் வந்து இந்த கோக்சுரத்தை வந்து பல நோய்களுக்கு நேரடியாகவும் சரி மற்ற வகையான கூட்டு வகைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக நீரெரிச்சல், கல்லடைப்பு இதெல்லாம் பயன்படுத்தலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம சாப்டர் அது இல்லை. நம்ம சாப்டர் என்ன? ஆண்மை குறைவு. இது வந்து காமத்தை அதிகமாக உண்டு பண்ணக்கூடியனால இதுக்கு வந்து இந்த டெஸ்டோஸ்டரானை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து இதில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம சொன்ன பேர்கள்லையே நெருஞ்சில், திரிகண்டம், கபதட்டம், கோகண்டம், காமரசி, கிட்டிரதம், கதம் சுதம் அப்படிங்கிற பேர்லேயும் வந்து அழைக்கப்படுது. இது ஏன் காமரசி அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது போய் நம்ம உடம்பில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க வைக்கும். ஆமாம், டைஹைட்ராக்சி டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு பண்புகள் வந்து இதில் வந்து இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள சில மாடர்ன் மெடிசன்ஸ் அதுலேயும் இவங்க வந்து இந்த கோக்சுரை வந்து கலந்து கொடுக்குறாங்க. இது மாடர்ன் மருத்துவர்களுக்கும் நல்லா படித்து ப்ராக்டிஸில் உள்ள மாடர்ன் மருத்துவர்களுக்கும் தெரியும். இந்த இன்ஃபர்டிலிட்டியை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கும் தெரியும். இந்த ட்ரிபிளஸ் டெரிஸ்டாரிஸ் வந்து இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லேயும் ஆங்கில மருந்துகளையும் கலக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது சில பிராண்டெல்லாம் இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் பேரில் வந்து அதை இதையும் சேர்த்து கொண்டு அதில் வந்து மாற்றி கொண்டு வராங்க. ஒன்று அதை நீ செய், இல்லைன்னா இதை வந்து விட்டுரு, பரவாயில்ல எங்கிட்ட ஒன்று நம்ம இதில் சொல்லிக்கொண்டு அறிவியல் பூர்வமாக அதை வந்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னாலும் வெற்றி நமக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே நம்மளுடைய நோக்கம் வந்து நோயாளிகள் குணம் பெற வேண்டும். யார் ஊற்றுனா என்ன, அரிசி வெள்ளையானால் போதும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்கும்போது இந்த சாப்டருக்குள்ளே வரும். இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து அதிகப்படுத்தும் பொழுது மஸ்குலர் பில்ட் கெப்பாசிட்டியை வந்து அதிகரிக்க வைக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, பாடி பில்ட் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த உடல் வந்து இது பண்ணும் பொழுது நல்லா ஒரு ஆற்றல் கொடுத்து அவங்களுக்கு வந்து தசைகளை வந்து வலுப்படுத்தி வைக்க பார்க்கும். அதே நேரம் வந்து தசைகளோட இயற்கையான சுபாவங்களில் இருக்கக்கூடிய வேலை செஞ்சால் சோர்வடைதல், வலி அதிகமாக இருக்கிறது. சில நேரம் வந்து அந்த உப்புக்கள் சோடியம் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம், அதில் தான் வலி வருது. சரிங்களா? அப்போ வந்து இது வந்து அதை நீக்கி கொடுக்கும் பொழுது வாதத்தையும் குறைத்து வலியவும் குறைக்கக்கூடிய ஒரு இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதில் வந்து வேறு எதுவும் அங்கே வந்து தாக்குதல் வந்து பண்ண முடியாது. வலிமையாக உள்ளது தான் உயிர் பிழைக்குங்கிற மாதிரி அந்த தசைகளை வந்து இது வலுப்படுத்தி வைக்க ஆரம்பிச்சிருது. அதே நேரம் வந்து ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்க வைக்கக்கூடியது. காமரசின்னு சொல்கிறதுனால வந்து இந்த காமம் சம்மந்தப்பட்ட உணர்வுகள், அதே நேரம் வந்து உடலுறவு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள், ஆண் ஒரு எழுச்சியின்மை,
அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பருவ வயதில் வந்து அதிகமாக பீக்கில் இருக்கும் பொழுது குரல் மாறுபாடு, உடல் வளர்ச்சி, எலும்புகளுடைய மாற்றங்கள் இதெல்லாம் நடந்தது போக அதிகமான அந்த எழுச்சித்தன்மை வந்ததெல்லாம் போக இது வந்து 40 வயசில் 35 வயசுலேருந்து 40 வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதுக்கு என்ன டேர்ம் கொடுக்குறோம்? ஒரு சலிப்புத்தன்மைங்கிற டேர்ம் கொடுக்குறோம். அது தவறான ஒரு இது. சலிப்புத்தன்மையெல்லாம் கிடையாது. 80 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் நம்ம ஆளுகள் தாம்பத்தியத்தில் கிங்காக இருந்தாங்கங்கிறது உண்மை. அப்போ அந்த சாம்பத்தியத்தில் வந்து இது பண்ணும்போது அந்த சலிப்புத்தன்மைங்கிற பேரில் நம்ம வந்து அதை நம்மளே நம்ம மட்டப்படுத்திக்கிறோமே ஒழிய அது வந்து கிடையாது. அந்த டெஸ்டோஸ்டரான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரம் வந்து அதனுடைய அசோசியேட்டட் சிம்டம்ஸாக வந்து ஃபுட்பால் டைப்பு பெல்லி, உடல் மஸ்குலேச்சர் வீக்னஸ் இது எல்லாம் வர ஆரம்பிச்சுக்கணும். நம்ம நினச்சிட்ருப்போம் சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுவும் ஒரு வகையான காரணமாக இருந்தாலும் டெஸ்டோஸ்டரான் பீக்காக இருக்கக்கூடியது எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான இதுகள்லேருந்து பண்ணக்கூடிய சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மஸ்குலர் பில்ட் வந்து கடைசி வரைக்கும் இதில் வந்து இருக்கும். உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு கட்டுப்பாடு பேலன்ஸ்டு டயட் மூலமாக வந்து வெளிநாட்டினர் வந்து அதிகமாக இந்த மாதிரியான ஒரு மஸ்குலேச்சரில் வந்து காணப்படுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வுகள் இல்லாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 40 வயசுக்கு மேலே வந்து உடல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். காரணம் வந்து இந்த பேசிக்கான ஒரு டெஸ்டோஸ்டரான் தான் காரணம் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? அதில் வந்து இதில் ஒரு வாய்ப்புகள் இந்த ஹெர்பலில் வந்து இருக்கிறனால வந்து மிக சிறந்த முறையில் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து அளிக்கக்கூடிய ஒரு இது கொடுக்கக்கூடியது. இந்த ஹெர்பல் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ரெகுலராக எடுத்திருந்தீங்கனாலே போதும். அதே மாதிரி சில ப்ராசஸரில் வந்து எவ்வளவு அளவுகள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 1 to 2 கிராம் அல்லது 3 கிராம் அல்லது ஒரு 5-6 லீவ்ஸ் கொத்தா உள்ள லீவ்ஸுகளை வந்து முள் இல்லாமல் நல்லா அலசிட்டு நீராகாரம் இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து எடுத்துக்கிறங்க. தண்ணியிலையும் கூட எடுத்துக்கிறலாம். அதுக்காக ரொம்ப ஓவர் டோஸ்லாம் போட்டு எடுத்துக்கிற வேணாம். இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகினா அவங்களே உங்களுக்கு கைடு பண்ண கொடுப்பார்கள். அப்படியும் உங்களுக்கு பார்ப்பதில் சிரமம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் இந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் வந்து இருப்பாங்க. அவங்ககிட்டையும் கூட நீங்கள் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் நம்ம சொல்லுவது வந்து அது ஹெர்பலாக இருந்தாலும் சரி கெமிக்கலாக இருந்தாலும் சரி சுய மருத்துவம் வந்து ஆபத்தானது. கூகுளை பார்த்துட்டு வைத்தியம் செய்வதும் தவறான ஒரு கான்செப்ட். ஆமாம், இன்றைக்கி எல்லாமே ஏஏ இதெல்லாம் அப்படிலாம் சொல்லி பண்ணி கொண்டு வருகிறார்களே ஒழிய அதெல்லாம் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து விச் ஒன் இஸ் த காசட்டிவ் ஃபேக்டர்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க யாரும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இந்த சாப்டருக்குள்ளே வருவோம். ஆமாம், அதை மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவர்களுடைய நீங்கள் அணுகி ஒரு ஆலோசனை பெற்று முறையான அளவுகள் அது எப்படி சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் பத்தியங்கள் எதுவும் இருக்கிறதா? பொதுவாக வந்து இதில் வந்து பத்தியங்கள் வந்து எதுவும் கிடையாது. இதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த மூலிகையினுடைய பேரான காமரசி அப்படிங்கிற இதிலே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து காம வேட்கையை தூண்டி ஆண்குறி எழுச்சியின்மையும் இது வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் பெற்ற ஒரு மூலிகை. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.